தோழர்களே வணக்கம். அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெறச் செய்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒருமுறை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தந்திரமாக ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்ற குறள் யாருக்காக குறிக்கப்பட்டுள்ளது? ஓட்டுநருக்கா, நடத்துனருக்கா, பயணம் செய்யும் பொதுமக்களுக்கா என்று கேட்டார். ஓட்டுநர் நடத்துனர் என்றால் தொழிலாளர்கள் வருத்தப்படுவார்கள். பொதுமக்கள் என்றால் அவர்கள் கண்டனத்திற்கு ஆளாவார்கள். இந்த வினாவிற்கு அண்ணா கொடுத்த விடை திறமையானது மட்டுமல்ல, மிகவும் நுணுக்கமானதாகும். அதாவது, நாக்கு உள்ள அனைவருக்கும் எழுத வைக்கப்பட்டுள்ளது என்றார் அண்ணா. இந்த விடை கேட்பவரை மட்டுமல்ல, அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அறிஞர் அண்ணா என்ற பெயர் பெற்றவர் ஆயிற்றா?